உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். டெய்லி ஹாரோஸ்கோப் சேனல் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு என்ன பலனை பார்க்க போறோம்னா 2025 வருட பிறப்பு வருகிறது. இந்த 2025 யாராருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கப் போகிறது, இதை பத்தி தான் நாம் இந்த பதிவுல பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேச ராசி. இப்போ மேச ராசிக்கு 2025 எப்படி இருக்கும்? இந்த 2025 ராஜ கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இவர்களுடைய பெயர்ச்சியும் 2025 நடக்கிறது. அப்ப இந்த 2025 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம். அப்ப இந்த மேச ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இப்ப அந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குது. ஒண்ணு. குரு பகவான் ஆகப்பட்டது 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறாங்க. முயற்சி, வீரிய, வெற்றி ஸ்தானத்துக்கு. இது போக இவங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க மேசராசிக்கு. அப்ப இந்த 3 பெயர்ச்சிகளுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது போக இப்ப மேசராசிக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே அவங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை குரு பகவானும் பார்த்துடுறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஆகப்பட்டது 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க இல்லையா? இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் விரய சனி. அப்ப இந்த விரய சனி மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும்? மேச ராசிக்காரங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குதே அப்படிங்கிற பயம், ஒரு உறுத்தல் வரும். தயவு செய்து அந்த பயமோ உறுத்தலோ வேண்டாம். இந்த விரய சனி என்ன பண்ணும் சொல்றேன். அந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம், நாம சேமித்து வைத்த பணம், இதை கரைய செய்யும். அப்ப அந்த பணத்தை நாம சுப விரயத்துல போட்டுக்கிறது நல்ல விஷயம். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு விசேஷம் பண்ணலாம், ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். இது போக பாத்தீங்கன்னா அந்த அயன சயன போகஸ்தானத்தில் அந்த சனி பகவான் வரும்போது நம்மளுடைய உடல் உழைப்பு ஜாஸ்தி ஆகும். அப்ப நம்ம தூக்கத்தை கெட்டு ரொம்பவுமே மனம் வருந்தி நம்ம வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி செய்யும் போது நம்மளுக்கு அதற்கு உண்டான பலனை அடைவோம். அப்போ அந்த 7 சனி காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே உழைக்கணும். அந்த உழைப்பின் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்ப நான் இந்த சமயத்துல அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம் இப்படிங்கிற விஷயமே வேண்டாம். கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டே இருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம், இந்த 7 சனியிலிருந்து நம்ம தப்பிக்கணும். இதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னா, புரியாத இடம், அறியாத இடம், இந்த மாதிரி இடத்துக்கு நாம ஷிஃப்ட் ஆகி போகிறது நல்ல விஷயம். ஒரு இடம் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், இதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்பவுமே முக்கியமான விஷயமும் கூட. அப்படி பண்ணும்போது இந்த 7 சனியிலிருந்து நம்ம வெகுவாக தப்பிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான், இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய அந்த வெற்றி ஸ்தானம்,
ஒருத்தர் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள். அப்ப அந்த 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த புதனுடைய வீட்டுக்கு அந்த குரு பகவான் இணைவதால் கண்டிப்பாக மேச ராசியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த குரு புதனுடைய வீட்டுக்கு போறதுனால படிப்பு நல்லா வரும், ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். அந்த படிப்புல நீங்க துணிஞ்சு இறங்கலாம். அப்ப எந்த மாதிரியான படிப்பு படிக்கணும் அப்படின்னா, இந்த கணக்கு சம்பந்தப்பட்டது, கணிதம் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டது, இந்த ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போ ஒரு படிப்பு படிக்கிறோம்னா நம்ம படிச்சுட்டு போய் அடுத்தவங்க கிட்ட அடிமை தொழில் செய்வது வேண்டாம். ஆனா இந்த சமயத்துல நீங்க படிக்கக்கூடிய படிப்பாகப்பட்டது அந்த அடிமை தொழில் செய்வதற்குண்டான சூழ்நிலையை அகற்றி ஒரு படிப்பு படிச்சுக்கிறோம், அதை படிச்சுட்டு தான் சொந்தமா செய்யக்கூடிய அளவுக்கு. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது புதனோடு இணையும் போது அது மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை, அந்த குரு மிதுனத்துல இருந்து தனது 5ஆம் பார்வையாக மேசராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாங்க, சுக்கிர பகவானுடைய வீட்டு. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? தன்னுடைய கலஸ்தர ஸ்தானம். அப்ப அந்த கலஸ்தர ஸ்தானத்தின் மூலியமாக மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் திருமணங்கள் தடைபட்டு இருக்குது, திருமணம் செய்ய வேண்டிய வயசுல இருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இது வந்து டபுள் யோகம்னா எப்படின்னா, பாக்குறது சுக்கிர பகவானுடைய வீட்டை குரு பகவான். ஆனா குரு பகவானும் சுபகிரகம், அந்த சுக்கிர பகவானும் கலஸ்திர காரகன். அப்ப அந்த குரு பகவான் சுக்கிர பகவானுடைய வீட்டை பார்த்து அந்த கலஸ்திர காரகன் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு அட்டகாசமான அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கவிருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க அவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப காதலர்களுக்கு பச்சை கொடி கண்டிப்பாக காட்டும். அப்ப வந்து இந்த மாதிரி சமயத்துல ஒருத்தர் விரும்புறீங்க, அது பெத்தவங்க சொன்னா ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல குழப்பம் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். நீங்க பெத்தவங்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுபோக குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறுமணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அந்த குரு பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாங்க, 11ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில மறுமணத்தை பத்தி இப்ப நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். இது போக இப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது மேச ராசிக்காரங்களுக்கு யோகம். ஒரு ராகு கேதுவாப்பட்டது, ராகு பகவான் ஆப்பட்டது ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ இருப்பது மிக சிறந்த யோகம். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆறாங்க. அப்ப இந்த 11ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா வேறு மதத்துடைய தொடர்பு, வேறு மொழி பேசுறவங்க, வேறு மதத்தை சார்ந்தவர்கள், வேறு வெளிநாடு போறது, இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு படி உயர்வதற்குண்டான ஒரு நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயத்துல பல வருடமாக எனக்கு வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை, நான் நல்ல பொசிஷனுக்கே வரல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க உங்களை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்பட்டிருக்கலாம். அது போக இவன் முடிஞ்சு போயிட்டு கூட நினைச்சிருக்கலாம். அவர்களுக்கு முன்னால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி மூலியமாக உங்களை ஒரு தூக்கி விட்டுரும். அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம். அப்ப இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. அதே சமயத்துல உங்களுக்கு நட்பு ரீதியாக, அதாவது நண்பர்கள் மூலியமாக துரோகம் நடக்கும், பழக்க வழக்கத்தின் மூலியமாக துரோகம் நடக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் நீங்க கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்.
எப்படி இருந்தாலும் நீங்க தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்கு இந்த ராகு பகவான் கண்டிப்பா வேலை செய்வார். ஆனா அந்த துரோகத்திலிருந்து தப்பிக்கிறது உங்களுடைய, நீங்க யாரையுமே அதிகமா நம்ப வேண்டாம், நம்பி அவங்க பின்னாடி போக வேண்டாம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரூபத்துல சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து மருத்துவ ரீதியாக சில செலவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம வைத்தியம் பார்க்குறோம், திடீர்னு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஒரு ஸ்ட்ரோக் வரும், இல்லைன்னா வந்து நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா நம்ம உடம்புல வந்து இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு குறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப சின்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனா அது பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி விஷயத்த உடனுக்குடனே நீங்க பார்த்து தெரிஞ்சு அதற்கு வைத்தியம் பண்ணி கொள்வது நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 2025 ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 80% மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை சக்சஸ் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. மேசராசிக்காரர்களே, நீங்க இதற்கு முன்னாண்ட எந்த அளவுக்கு யார நம்பி மோசம் போனீங்க, எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தீங்க, எந்த அளவுக்கு நிம்மதியே இல்லாம இருந்தீங்க, எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரிவு, பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த புது வருஷம் புதுமையாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். நல்லா இருப்பீங்க. டோட்டலா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.